மாற்றத்தை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? ரெகுலர் கஸ்டமர் நீயே இப்படி பண்றது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிறாரு. ஓ, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துதான் பண்றீங்க. அண்ணன் முன்னாடி பண்றது அது தப்புன்னு தெரிய வேண்டாம். அது என்ன மரியாதை தெரிய வேணாம்? அண்ணன் தம்பி இப்படி ஒண்ணா பண்றது எவ்வளவு தைரியமா இவனுங்க டிவிக்கு ஆட்சியிலையும் 10-20 பிச்சை எடுக்க. ஆமா, இவனுங்க ஏன் பனியன் யூனிஃபார்ம் போட்டிருக்கானுங்க? இந்த டிவிக்கே தொண்டர்கள் டிவி இது அவங்க போஸ்ட் போட்டாங்கனாலே எல்லாரையும் இந்த மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் போடுவாங்க. ஏன் அந்த டிவிக்கு ஆட்சியிலையும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு போட மாட்டீங்களா? பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு தான் பேசுவீங்களா? அவங்க பனியன் யூனிஃபார்ம் போட்டா என்ன, பனியன் யூனிஃபார்ம் போட்டா என்ன, பனியன் போட்டிருந்தா என்ன? உள்ள வேக்காடா இருக்கு வெயிலுக்கு, அதனால கழட்டி வச்சிருப்பாங்க. இது என்னையா இது? 12 மணி கடை திறந்தா அப்புறம் வேக்காடா இருக்காது? இவங்க பண்ற சேட்டையெல்லாம் தாங்க முடியாம தான் விஜய் இன்னைக்கு இது நேத்து நடந்திருக்குது. இன்னைக்கே அவர் 717 மதுபான கடைகளை மூடி இருக்கிறேன் அப்படி மூட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. கோயில் பக்கத்துலயும், ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துலயும், அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துல இருக்கிற மதுபான கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், இது இதுக்கு முன்னாடி இருந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலையும் நடந்தது. அப்போ 2023ல 500 மதுபான கடைகளும் மூடி இருக்கிறாங்க. இன்னமும் விஜய் சார் மட்டும்தான் பண்ணாரு அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. டிஎம்கேலையும் இது நடந்தது. நாளைக்கு வரேன், நாளைக்கு நான் டெய்லி வருவேன் ஒயின் ஷாப்புக்கு. நாளைக்கு பாப்பா 5 ரூபாய்க்கு யார் வாங்கினாலும் சரி பிரச்சனை தான். நாளைக்கு இனிமேல் இந்த ஒரு பாட்டிலுக்காக நாளைக்கு என்ன நடக்குது மட்டும் பாரு. 10 ரூபா வாங்கி யாருக்கு தரா? விஜய்க்கு தெரியா? இப்ப சொன்னல அந்த வார்த்தை சொன்னியா இல்லையா? இப்ப சொன்னியா இல்லையா? என்ன இப்ப பேசுறோம் வயசு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். தேவையில்ல. இப்ப நீ என்ன சொன்ன? விஜய்க்கு தெரியா? விஜய் அண்ணனின் பெயரை கெடுக்கும் இந்த நாய்களின் வேலை சீக்கிரம் பறிபோகும். அவங்க வேலை பறிபோகும்னா யார் பேரை எடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கிறா? யார் பேரை எடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க? யார் பேரை எடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கீங்க? அட நம்பர் என்ன? நீ வேற என்ன சொல்லியிருந்தாலும் நான் உனக்கு கம்முன்னு விட்டு போயிருப்பேன். விஜய்க்கு காசு வாங்கி தெரியா? நீ விஜய் காசு வாங்கி தெரியா? தலைவா வேற ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல. அந்தாலே இப்பதான் முதலமைச்சர் உட்காந்து நீ அந்தாலே பேரை சொல்லிட்டு இருக்கிறியா? இப்பதான் அண்ணன் அடுத்து அந்த ஆளு இந்த ஆளுங்கிறானுங்க. அண்ணா 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா நான் வாங்குறாங்களாண்ணா? எவ்வளோண்ணா சாருக்கு? அது கரெக்டான காசு கொடுத்துருங்கண்ணா. சரிண்ணா, அது கரெக்டான காசு கொடுத்துருங்கண்ணா. ஏன்னா இது வீடியோவில் போட சொல்லியிருக்காங்க டிவிகேல. தலைவர் எவ்வளோ கொடுத்து வாங்குறா? சரி, கட்சி ஆஃபீஸில் இப்போ இதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. போய் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா பாருங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு. 160 இது 150 தானே சாருக்கு? இதே மாதிரி என்ன பண்றீங்க? இன்னைக்கு அவர் ஆர்டர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற மதுபான கடையெல்லாம் மூடணும் அப்படின்னு. அதே மாதிரி டிவிக்கு தொண்டர்கள் நீங்க போய் என்ன பண்றீங்க? ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் கோயில் பக்கத்துல எல்லாம் இருக்கிற மதுபான கடைகளை நீங்க மூடலைன்னா நீங்க போய் அதை சீல் வச்சுட்டு வரணும், க்ளோஸ் பண்ண வைக்கணும். சரிங்களா? இது பண்ணணும். கொடுத்துட்டாங்களா? சரி, ஓகே. இல்லை யாருன்னா வாங்கினாங்கன்னா போட சொல்லியிருக்காங்க, அதனால தான் கேட்டுங்கிறேன். இந்த ஒயின் ஷாப்பில் வாங்கலைங்க. இந்த வர அண்ணனும் வாங்கலை, இவரும் வாங்கலை. நான் நீங்கள் வாங்கினீங்களா? இல்லை, அவங்களும் வாங்கலை, இவங்களும் வாங்கலை. விஜய் முதல் அதிரடி இதுதான் ஆரம்பமா? ஆட்சிலாம் மாறி போச்சு. இதுக்கப்புறம் யாரும் ஊழலாம் பண்ண முடியாது. 180 போடு. ஏன்னா இதே வேகத்துல மித்த எல்லா துறைகள்லயும் ஏதாவது தப்பு நடந்ததுன்னு கேள்வி கேளுங்கடா. 180 போடு. போடுங்க.
அவர் ஆட்சியே ஏத்துட்டாரு, இன்னும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா என்னன்னா அண்ணா அண்ணா இது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு, அப்புறம் எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க? டிவிகே தொண்டர்களே, அந்த இடம் அந்த அண்ணன் எந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற கட்சி ஆஃபீஸில் உள்ளவங்க போய் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களாமா?